நம்ம யாருக்குமே பயப்பட வேண்டாம். திருடுகிறவர்கள், தப்பு செய்கிறவர்கள், பொய் பேசுகிறவர்கள், உண்மை இல்லாதவர்கள் தான் பயப்பட வேண்டும். கிறிஸ்துவின் பிள்ளைகள் பயப்படக்கூடாது. எதற்கு பயக்கணும்? நம்ம ஆண்டவருக்கு மாத்திரம்தான் பயப்படணும். அவர் அதிகாலை வேளையில எழுதுவதும், தேடுவதும், துதிப்பதும், பாடுவதும், அப்படி நம்ம சரியான பாதையில போய் கொண்டிருக்கும்போது நம்ம யாருக்குமே பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளும் கைக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கும்போது நாம் யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஏன்னா அவர் சொல்றார் பாருங்க, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கேன் என்று சொல்லுகிறார். அதனால உங்களை காக்கும்படி, நம்மை காக்கும்படி தேவன் நம்மோடு கூட இருக்க. பயப்படாதீங்க. எதை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. நம்ம சரியான பாதையில, சரியான வழியில நம்ம போய் கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கும்போது நாம் யாருக்கும் பயப்பட வேண்டாம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வர வைக்கும். அதனால நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம் பயப்படும். அவருக்கு நம்ம பயந்து வாழ்ந்தால் போதும். பிரியமான தேவச்சனம், இந்த நாளில் எப்படி நடக்குமோ, ஒருவேளை நம்ம எங்கேயாவது லோன் வாங்கியிருப்போம், கடன் வாங்கியிருப்போம், ஒரு டாக்டர் இடத்துல போயிருப்போம், அவங்க என்ன ரிசல்ட் கொடுப்பாங்க, என்ன முடிவு வரும்னு சொல்லி நம்ம பயந்து கொண்டு இருப்போம். ஆனால் நம்ம எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். நம்ம சரியான பாதையில் போவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே எனக்கு இந்த காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நிச்சயமாகவே தேவன் செய்வார்.